ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாரும் எதிர்கொண்டாலும் பஞ்சாசாரங்கள் சீருடனும் தந்தாரித்து பஞ்சாசாரங்கள் சீருடனும் தந்தாரித்து அடச்செஞ்சடை பஞ்சாசாரங்கள் பஞ்சாசாரங்கள் சீருடனும் தந்தாரித்து அடிக்கும் போது ஆடுறான் மண்டத்தாய் வழிங்கள அவன் நேற்று 3 மாசம் ஆகுது. விளக்குங்க என்னுடைய பேரும் முனிவரிலேயே சிறந்த முனிவர். ஆமா, ஒண்ணு இல்ல இடஞ்ச கிடையாமா குழந்தைக்காரன் அப்படி மண்ணுங்க எரிச்சலாவே இருக்கான். சொல்லுங்க, முனிவரிலேயே சிறந்த முனிவர். ஆமா, சாப்பத்துல இந்த முனியில சிறந்த முனினா என்ன முனி? முனியா? என்ன முனி? முனிவர். நீங்க? ஆமா, என்னுடைய பேரோ விஸ்வாமுத்திர முனிவர். உங்களோட பேரு விஸ்வாமுத்திர முனிவர். விஸ்வாமுத்திர முனிவராக இருந்தாலும் கோபத்துல சிறந்தவன். ஆமா, இட்டால் சாப்பம், கொடுத்தால் வரும். நீங்களா? ஆமா. ஐயோ, உடனே ஏதாவது செஞ்சு வச்சுக்க, உடனே உனக்கு நான் சாப்பத்தை கொடுத்து விடுவேன். சாப்பத்தை கொடுப்பேன். மணி ஒரு 2 மணி கொண்டாட சொல்லுங்க. என்ன சாப்பாடு? சாப்பாடா? சாப்பம் தருவடா. சாப்பம் எவ்வளவு தருவ? எதுக்கு சாப்பம்? நான் சொன்ன மாதிரி நடக்கும்டா. ஆமா, சொன்ன மாதிரி நடக்கும். இந்த விஸ்வாமித்திர முனிவர் சர்வசாதாரண நினைச்சப்படாது. முனிவரிலே சிறந்த முனிவர். அனைத்து நாட்டில் எத்தனையோ முனிவர் இருக்கிறார்கள். அத்தனை முனிவருக்கு மேல் சிறந்த முனிவர் விஸ்வாமித்திர முனிவர். ஆமா, விஸ்வாமித்திர முனிவராக இருந்தாலும் நான் நாடாளக்கூடிய மன்னன். ஆமா, இது நாடாளக்கூடிய மன்னன். கொஞ்ச பேசணும், பொருந்துற மாதிரி பேசணும். நீங்க முனிவர் சொல்றீங்க, எப்படி நாடாளுவாங்க? ஒரு நாடாளுக்கு ஒரு ஆத்மகன் அர்த்தம் தான் தேவை. நீங்க முனிவர் இருக்கிறீங்க, எப்படி நாடாள மன்ன? இதுக்கு முன்பதாக ராஜ்ய முடிதரித்த மன்னாதி மன்னன், ராஜ்ய முடிதரித்தவன் என்ன ராஜ கோலாகால நான் ராஜ்ய முடிதரித்து என் இடத்துல சேனா செய்திகளும் அனைத்து சேனா செய்திகளும் என் இடத்துல பணிவிட வேலை செய்து கொண்டிருந்தது. ஆமா, அனைத்த பணிவிட வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது நான் யாரு? உடுப்பு அணைந்து செங்கோல் கையில் பிடித்து சிமாதானத்திலே அமர்ந்து நான் அரசாட்சி செய்து வந்தேன். ஆமா, எப்படி? ராஜமுடி மன்னாதி மன்னன், மணிமுடி தாங்கிய வேந்தன். என்னை கண்ட அனைத்த ஜனங்களும், என்னை கண்ட மன்னாதி மன்னர் என்னை கண்டார் சிரம் தாங்கி வாய் வைத்து கரம் கட்டி என்ன வணங்க வேண்டும். கை கட்டி. ஆமா, அப்படியாப்பட்ட மன்னன், அப்பேற்பட்ட என்னுடைய மன்னனாக நான் இருந்தேன். மன்னனாக நான் இருந்த உடனே ஒரு நாள் என் இடத்துல
ஆனப்பட சேனப்பட என்று சொல்லக்கூடிய அனைத்து சேனா சரிதமெல்லாம் இருந்தது. அந்த சேனா சரிதை அழைத்து தினமும் எங்களுக்கு என்ன வேலை? வேட்டைக்கு செல்வது வழக்கம். காணத்துக்கு போய் வேட்டையாடுவது. ஆமா, கானகத்துக்கு சென்று வேட்டையாடுவது வழக்கம். உங்களுக்கு அன்றைக்கு நான் ராஜாதி ராஜா ராஜமுடி தரித்தல் மன்னாதி மன்னன் அன்றைக்கு வேட்டையாடி கொண்டிருந்தோம். வேட்டையாடி கொண்டிருந்து சேனா செய்தி அழைத்து வேட்டையாடினோம். மிருகத்தை எல்லாம் வேட்டையாடி விட்டு களைச்சு போச்சு. அணைவெட்டி பேருக்கு களைச்சு விட்டது. கானகத்துல தண்ணி தாகம் ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கு தண்ணி எங்க போறது? தண்ணி கானகத்தில் தண்ணி எங்க இருக்கும்? எங்குமே தண்ணி கிடையாது. அதனால சேனா செய்தி அழைத்து என்னப்பா செய்யறது? அனைத்து பேருக்கும் வேட்டையாடி தாகம் ஏற்பட்டு விட்டது. தாகத்துக்கு என்ன செய்வது அப்படின்னு வெகு தூரத்துல ஒரு கூடாரம் தெரிஞ்சது. வெகு தூரத்துல? ஆமா. கானகத்துல? ஆமா. கானகத்துல பார்க்கும் போது வெகு தூரத்திலே ஒரு கூடாரம் தெரிஞ்சது. அங்க ஒரு கூடாரம் தெரிகிறது. அங்க சென்றா நாம தாவத்தை தீர்த்து வரலாம். ஆமா, அதிக தாகமாக இருக்கிறது. அங்க போனா தண்ணி தாவம் தீர்க்கலாம் சொல்லி சேனா செய்தி அழைச்சி அந்த கூடாரத்துக்கு போனோம். சரி, நீங்க? ஆமா, அந்த கூடாரத்துக்கு போனது. அந்த கூடாரத்துல யாரு இருந்தா தெரியுமா? வதிஷ்ட மகாமுனிவர். வதிஷ்ட மகாமுனிவர்? ஆமா, வதிஷ்ட மகாமுனிவர் இருந்தார். அந்த வதிஷ்ட மகாமுனிவர் இடத்துல போன உடனே, யாரப்பா மணிமணி தாங்க மன்னராக இருக்கிறீங்க? யார் நீங்க? யாரு நீங்க? என்னுடைய குடிச்சு தேடி வந்திருக்கிறீங்க. ஒரு வீட்டுல ஆள் இல்லைன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாங்க. போய் கேட்டா அவங்க யாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட கேட்டுக்கிறாங்க. ஆமா, யாரப்பா நீங்க? நாடாளுடைய மன்னர் போல் தெரிகிறது. மணிமுடி தாங்கிய மன்னராட்டம் இருக்கிறது. என்னுடைய குடிச்சு தேடி வந்திருக்க என்ன காரணம் அப்படி என்று வதிஷ்ட மகாமுனிவர் எங்களை கேட்டா. சரி, எங்களை கேட்ட உடனே என்ன செய்தோம்? வேட்டையாடணும். கரடிப்புலி ஆடி செம்மம் என்று சொல்லக்கூடிய மிருகத்தை எல்லாம் வேட்டையாடணும். கலப்பாகி விட்டது. தாகம் ஏற்பட்டு விட்டது. அதனால அங்கிருந்து பார்த்து உங்களுக்கு குடிச்சு தெரிஞ்சது. அதனால நாங்க வந்தோம். எங்களுக்கு தாகத்தை தீர்த்து விடுங்க அப்படின்னு வதிஷ்ட முனிவர் சொன்னோம். ஆமா, அந்த வதிஷ்ட முனிவர் இருக்கிறது என்ன? ஒரு காராம் பசு. காராம் பசு? ஆமா, காமதே பசுவம். அந்த பசுவு அந்த வதிஷ்ட மகாமுனிவர் அமர்ந்து கொண்டுதான் இருந்தா. உடனடியாக காமதே பசுவை கூப்பிட்டார். காமதே பசு ஒடியந்தது. அந்த பசு ஒடியந்த உடனே இவர்களா தாகத்தை தீர்த்து விடு, பசியை தீர்த்து விடு அப்படின்னு வதிஷ்ட மகாமுனிவர் சொன்னார். வதிஷ்ட மகாமுனிவர் சொன்ன உடனே அந்த பசு காமதே பருவம் என்ன செஞ்சு தெரியுமா? எங்களுக்கு அனைத்து பேர்களுக்கு தாகத்தை கொடுத்து சாப்பாடு செய்து எங்களுக்கு பூரா அன்ன பூஜை அமைதல். அந்த காராம் பசு. அந்த காராம் பசு? ஆமா, அந்த காராம் பசு எங்களுக்கு அன்ன பூஜை அமுதளித்தது. வதிஷ்ட மகாமுனிவர் பசு. ஆமா. அப்போ நான் என்ன செய்தேன்? என்ன? நாம இவ்வளவு புஜமல பராக்கிரமலாக மன்னாதி மன்னராக இருக்கிறோம். இந்த பசு நம்ம இடத்துல இருந்தா, இந்த பசு நம்ம இடத்துல இருந்தா நாம இன்னும் நாம எப்படி வாழலாம்? எப்படி வாழலாம்? இன்னும் புஜமல பராக்கிரமலாக நாடெங்கு நம்மளுக்கு பேர்பட்டு அனைத்து தேவர்களும் நம்மளை கண்டா பயப்படுவாங்க, கற்பப்பணம் கொண்டு வந்து கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே நான் மனசுல நினைச்சேன். ஆமா. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த காரா பசு சாப்பாடு இட்ட உடனே சாப்பாடு சாப்பிட்டோம். தண்ணீர் கிட்டது கை அலம்பணும். கை அலம்பிக் கொண்டு அரமணிக்கு வந்தோம். எங்களுடைய அரமணிக்கு வந்தோம். எங்களுடைய அரமணிக்கு வந்த உடனே எல்லாம் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அனைத்து தேவர்களும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது எனக்கு தூக்கமே வரலப்பா. நான் தூக்கமே வரல. எனக்கு ஏன் தூக்கம் வரல? ஒரு சாதாரணமான வதிஷ்ட முனிவர் அண்ணன் காராம் பசு இருக்குது. அந்த பசுவை நாம் எப்படியாவது கலைவாடி வரணும் அப்படி என்று அதை நினைச்சு கொண்டே படுத்திருந்து ராவுக்கு ராவாக சென்று அந்த காரா பசுவை நான் திருடிட்டு வந்தேன். எப்படி? அந்த காரா பசு வதிஷ்ட மகாமுனிவர் இருந்த காரா பசுவை நைட்டுல போய் அனைத்து தேவர்களும் முருங்க சமயத்துல அந்த காரா பசுவை நான் போய் திருடிட்டு வந்துட்டேன். இதனால பெருமையா சொல்லிட்டு இருக்கிறேன். திருடிட்டு சொல்லு. அதுதான் திருடிட்டு வந்துட்டேன்.
யாருக்கு தெரியாம அதை புடிச்சிட்டு வந்துட்டு அப்படின்னா புடிச்சிட்டு வந்துட்டுனாலும் ஒண்ணுதான், திருடிட்டு வந்தாலும் ஒண்ணுதான். நீ திருட்டு பையன். அப்போ அந்த காரா பசுவை நான் கொண்டு வந்த உடனே விழுங்கி வதிஷ்ட மகாமுனிவர் பார்த்தா. வதிஷ்ட மகாமுனி பார்த்த உடனே எங்க காரா பசுவை காணவில்லையே, எங்க போயிருக்கோம்? பசுவை நம்ம இடத்த விட்டு எங்கேயுமே போகாது. அப்போ நேற்று தினமாக மன்னாடி மன்னர்கள் மணிமணி தாங்கி வேந்தர்கள் 18 பேர்ல வேட்டைக்கு வந்தாங்க. நம்ம காராம் பசு சாதம் அன்ன பூஜை அமைதி அளித்தது. அப்ப அவிதான் அந்த மாட்டை களவாடி போயிருக்கணும். காராம் பசுவை களவாடுறதுக்கு ஆளு கிடையாது. அப்படி என்று மறுபடியும் வதிஷ்ட மகாமுனிவர் என்னிடத்துல வந்து அந்த காராம் பசுவை பிடிச்சிட்டு போயிட்டாரு. காரா பசு பிடிச்சு கொண்டு போயிட்டாரு. போன உடனே திருட்டு கை சும்மா நிக்குமா? திருடுன கை சும்மா இருக்குமா? சின்னது திருடுனாலும் திருட்டுதான், பெருசா திருடுனாலும் திருடுதான். அதனால இப்படியே எனக்கு திருட்டு பழக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆமா, சரி. இந்த வழியில போனாங்கன்னா நான் வழி மறைச்சு நகநட்டு வலிச்சு நகநட்டு பிடிக்க கொண்டிருந்தேன். சரி, என்னமா போற, காதல் இருக்கிற கமல கழட்டு, தோட்ட கழட்டு, சைன கழட்டு அப்படின்னு சொல்லி அனைத்த இதையும் நான் களவாடி பொழைச்சுக்கிட்டு இருந்தேன். களவாடி பொழைச்ச உடனே இப்பேற்பட்ட மன்னாதி மன்னன் இப்படி திருடி தின்னுட்டு இருக்கானே அப்படி என்று அந்த ஸ்ரீமந்த நாராயணன் பார்த்தார். ஸ்ரீமந்த நாராயணன் பார்த்த உடனே இவனை எப்படியாவது கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு ஸ்ரீமந்த நாராயணன் பிராமணன் போல வேஷம் எடுத்து என்னிடத்துல வந்தான். என்னிடத்துல வந்த உடனே, ஆனா நீ ஒரு மணிமணி தாங்கிய மன்னன், இவ்வளவு பெரிய மன்னன், நீ இப்படி களவாடி பொம்பளைகளை வழிமாற்றி திருடி தங்கறிய, இது உங்களுக்கு அடுக்குமா? இந்த நியாயமா தருமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீமந்த நாராயணன் கேட்டான். அப்போ திருடன் கை நிக்கலையே, நான் எப்படிப்பா அதே பழகி போச்சு, எனக்கு ஒன்னால முடியல, திருடன் கை நிக்கல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்ன உடனே அந்த ஸ்ரீமந்த நாராயணன் என்ன செய்தார்? இங்க ஒரு மரத்தை நட்டார். சரி, இங்க ஒரு மரத்தை நட்டார். அது எப்பயே கேட்டு விட்டாங்களா? அந்த ஸ்ரீமந்த நாராயணன் சரி 2 மரத்தை 2 பக்கமும் நட்டார். ஆனால் மன்னா இது என்ன அப்படின்னா, இது மரம் அப்படின்னு, இது என்ன அப்படின்னா மரம் அப்படின்னு, மரம் 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 மரம்னு சொல்லுனாரு. மரம் 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 மரம்னு சொல்ல சொல்ல எனக்கு அந்த திருடு பழக்கமே இல்லை. உங்களுக்கு மறைஞ்சு போச்சு. அது மறைஞ்ச உடனே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த ஆடை யாவண்ண பூரா அனத்தை கழட்டி வச்சுட்டு கழட்டி தான தர்மம் விட்டுட்டு நான் விஸ்வபாவத்துல முடிவுடா. ஆமா, ஆரம்பத்த முனிவர் கிடையாது, இப்போ வந்த முனிவர். இதுக்கு முன்பதாக நான் மன்னனாக இருந்தேன். ஆமா, அந்த ஸ்ரீமந்த நாராயணன் என்ன திருத்தினாரு. திருத்தினால ஆடை யாவண்ண அனத்தை கழட்டி நான் தானம் விட்டுட்டு நான் முனிவராக வந்து வதிஷ்ட மகாமுனிவராக இருக்கின்றேன். வதிஷ்ட மகாமுனிவராக இருந்தாலும் நான் கோபத்துல சிறந்தவன், கோபத்துல சிறந்தவன். இட்டால் சாப்பம், கொடுத்தால் வரும், அப்பேர் கண்ட முனிவர். ஆமா, வந்த செய்தி என்ன? இப்பொழுது வருடத்தில் ஒரு முறை தேவர் சபை கூட்டுவது பழக்கமா, அதனால நேரடியா போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்பிச்சு விட்டாருங்க. அப்படியா? அமராவதி போட்டு ரோகம் பண்ணி சொல்லக்கூடிய தெய்வம் பண்ணி சொல்லக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் வேள்வியை தாங்கிய தேவே இந்திரன். திங்கக்கிழமை கண்டால் தேவலோகத்துல தேவர் சபை கூட்டுவது பழக்கம். அயல் உலகம் 56 மன்னர்களுக்கும் கல்லை செலுத்தி இருக்கிறார். அப்போ நாம தேவலோகம் சென்று தேவர் சபையை பார்க்க வேண்டும் இல்ல? ஆமா, தேவலோகம் பாருங்க. ஆமா, நடப்பாங்களா?